வணக்கம். நத்தம் ஊராளிப்பட்டியில் நல்லா வருமானம் தரக்கூடிய தென்னந்தோப்பு. மொத்தம் 500 தென்னை மரம் இருக்குது. 5.5 ஏக்கர் தென்னந்தோப்பு. நல்லா ஊரை ஒட்டியே இருக்குது. முக்கியமாக தார் ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது. உங்களுக்கு ஊரை ஒட்டிக்கலாம். 21 சென்ட் ஃபார்ம்லேண்ட் போட்டு கூட சேல் பண்ணலாம். தென்னை மரம் எல்லாமே நல்லா அருமையாக காய்க்குது. நல்லா ஊரை ஒட்டியே இருக்குது. 500 தென்னமும் 20 வருஷம் மரம் தான். இன்னும் உங்களுக்கு ஒரு 50 வருஷம் தொல்லலாம் காய்ச்சிக்கிறக்கும். நாட்டு மரம் நல்லா ப்ராப்பராக 23 அடிக்கு விட்டு வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரீ சர்வீஸ் தண்ணி, சரியான கேணி, ஒரு போர் ஒன்று இருக்குது. தண்ணி வத்தையே வத்தாது. ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஓட போகுது. இது கொட்டாம்படி ஹைவேலேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே வரணும். தார் ரோட் பேசிலே இருக்குது. மதுரை ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர் வரணும். ஸ்கூலுக்கு அப்படியே பின்னாடியே இருக்குது. ஊரை ஒட்டியே இருக்குது. தரமான லேண்டு, நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு 3 மாதம் நல்லா உரங்குறோம், நல்லா மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. வச்சு தேத்துறோம்னா 3 மாதத்தில் பயங்கர நல்லா ஈல்டு எடுக்கலாம். இப்போ நல்லா தேங்காய் வெட்டிக்கிருக்காங்க. சூப்பர் தோப்பு. தரையும் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அக்ரிலேட்டிவாக எல்லாமே ஏற்ற இடம். பின்னாடி தர தான் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. அதனால் ஃப்யூச்சர் நல்ல வேல்யூ போகிறோம். இதுக்கு ஓன கேட்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 38,000 கேட்குறாரு. ரேட்டு நேரில் வாங்க, உட்காந்து பேசினா கம்மி பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி பேசி தரோம். நேரில் பார்க்கும்போது ரேட்டு கம்மியாகும். நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். தனி கேணி, தரமான லேண்டு. உங்களுக்கு அப்படியே லேண்டை சுற்றி 2 சைடுமே ரோடு. இங்கிட்டிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நத்தம் சீரகமேட்லேருந்து அப்படி இந்த ரோடு வரலாம். அங்கிட்டு வந்தீங்கன்னா ஊராளிப்பட்டிலேருந்து வரலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா மூங்கில்பட்டி வழியாக மதுரை ஹைவேலேருந்து வரலாம். உங்களுக்கு சுற்றி 3 சைடு உங்களுக்கு ரோடு இருக்குது. இடத்த சுற்றி அதனால் உங்களுக்கு ரோட் ஃபேஸ் நல்லாவே கிடைக்குது. ஃப்ளாட் பிரிக்கனாலும் பிரிக்கலாம். அக்ரியை ஃபார்ம்லேண்டாக சேல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மரம் எல்லாமே தென்னை மரத்தை எல்லாம் பாருங்களா, 25 வருஷம் மரம் தான். இன்னும் உங்களுக்கு 50 வருஷம் 40 வருஷத்துக்கு சுத்தமாக காய்க்கும். சின்ன மெயின்டெனன்ஸ் உரங்கிற வச்சு மட்டும் ரெடி பண்ணணும். தண்ணி உங்களுக்கு சரியான தண்ணி. கேணி வந்து பாருங்கள். கேணி வந்து கம்மியும். கேணி வந்து பாருங்கள், சரியான தண்ணி. இந்த கேணிக்காண்டி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஓட ஆற்று இருக்கும். உங்களுக்கு தண்ணி வத்தே வத்தாது. 24 வருஷம் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். தர சூப்பர் தரங்க. வாழை மரம்லாம் பாருங்கள், உங்களுக்கு கேணி நடுக்கேணியில் தொங்குது. இந்த தோவுக்கு உங்களுக்கு வாழை கீழே அத்தி எல்லாமே ஊடு விவசாயம் பண்ணலாம். உங்களுக்கு முருங்கை போடுறதுக்கு முருங்கை போடலாம். ஸ்கூலை ஒட்டி இருக்குது. ஒரு நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல லேண்டு. சூப்பர் மரம் எல்லாருமே. இங்கிட்டு இருக்க மரம் மட்டும் கொஞ்சம் 30 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் மாதிரி இருக்குது. இங்கிட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு மரம் எல்லாம் நல்லா இருக்குது. தொட்டிலாம் கட்டியிருக்காங்க. உள்ளே நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் தான் கட்டணும். உங்களுக்கு தொட்டில் நல்லா தண்ணி, நல்லா தண்ணிலாம் குடிக்கிற தண்ணி உங்களுக்கு. இதெல்லாம் இது பாருங்கள், போர்லாம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. போர் ஒன்று இருக்குது. போர் யூஸே பண்ணலை. கேன்லேயே சரியான தண்ணின்றவும் போர் அப்படியே இருக்குது. முருங்கை மரம் ஒன்று இருக்குது. மரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங் தான் ஸ்கூலு. அப்படியே அந்த பில்டிங் வந்து ரோடு. அதுவும் ரோடு. இது இந்த சைடு ரோடு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல லேண்டு. நம்பி எடுத்து போடலாம். நல்லா வருமானம் தரும். உங்களுக்கு 500 தென்னை மரம் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு தென்னை மரம் வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 100 தென்னை மரம். இது மொத்தம் 5.5 ஏக்கர் இருக்குது. அதில் கொஞ்சோண்டு மட்டும் அணைக்கணும். 2-3 தென்னை வைக்காமல் இருக்காங்களா. 500 தென்னை மரம் இருக்குது. 150 சென்ட் எம்டியாக தான் இருக்குது. அன்றைக்கா சந்தளவுக்கு அதை வச்சிடலாம். வேறு ஊடு விவசாயம் நல்லா பண்ணலாம். நல்லா கேப் விட்டு 22 அடி 23 அடி ப்ராப்பராக வச்சுருக்காங்க. நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். தென்னந்தோப்பு வந்து இப்போ இந்த ஏரியாவில் நத்தையிடால் தென்னந்தோப்பு தான் பயங்கர ரேட்டு போய்க்கிருக்கு. ஒரு சென்ட்டுக்கு 38 ரூபா கேட்குறாரு. ஸ்ட்ரைட்டு ஓனர் தான். ரேட்டு முடிஞ்சளவு எவ்வளோ கம்மி பண்ணி பேசுவோமோ கம்மி பண்ணி பேசுவோம். வெளியூர்காரங்க தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மதுரைக்காரங்க, சென்னை யாருன்னா அந்த லேண்டை வாங்கிக்கலாம். லேண்டு நல்லா உங்களுக்கு ஊரை ஒட்டியே இருக்குது. ரோடு 2 சைடுமே உங்களுக்கு ரோடு. அப்படியே ரோடு நல்லா ரோடெலாம் புதுசாக போட்டிருக்காங்க. ரோடு அப்படியே நல்ல ரோடு. அப்படியே இப்படி இந்த சைடு அப்படியே இடம் உங்களுக்கு இப்படியே ரோடு சுற்றி வருது. ரோடு நல்லா நத்தத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்லா சூப்பர் ஏரியா. தென்னந்தோப்பு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அப்படியே ரோடு இங்கே அங்கே வரைக்கும் ரோடு. அங்கிட்டு வந்தீங்கன்னா மதுரை டு அப்படியே அந்த ரோடு வருது. இங்கிட்டு நத்தம் சீரகம்பட்டி ரோடு வருது. அங்கிட்டு உங்களுக்கு அங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊராளிப்பட்டி ரோடு, கொட்டாம்பட்டி ஹைவே. உங்களுக்கு தான் இதான் நம்ம தென்னை மரம். உங்களுக்கு இது வந்து ஆற்று. உங்களுக்கு இந்த ஆற்று இருக்கவுமே உங்களுக்கு தண்ணி பிரச்சனை. உங்களுக்கு 6 மாதம் மழை டைமில் தண்ணி போகும். இதுதான் தோப்பு. இது வரைக்கும் எண்டு இருக்குது. வாஸ்துப்படி உங்களுக்கு கிழக்க பார்த்த ஃபேஸிங்க எல்லாமே கரெக்ட். பின்னாடி தர தான் ஸ்கூலு. அப்படியே ஸ்கூல்லேருந்து அப்படியே பேக் சைடு நம்ம லேண்ட் அப்படியே அமைஞ்சிருக்கு. அங்கே ஸ்கூலில் அப்படியே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் இருக்குது. அப்படியே தொடர்ந்து அப்படியே தென்னந்தோப்பு தான். தரமான லேண்டு. ஸ்கூலை ஒட்டி இருக்கும். ஃப்யூச்சர் நல்ல வேல்யூ போகும். இங்கிட்டு இருக்க மரம்லாம் சின்ன மரம் தான். ஒரு லவா மரம் ஒன்று இருக்குது. ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. ஊரை ஓட்டி இருக்கும். ஃப்ளாட்டு பிரிக்க இல்லை ஃபார்ம் லேண்டாக பிரித்து 21 சென்ட்டாக கொடுக்க இந்த ஏரியாவில் நல்லா ஓடும். தென்னை மரம் வேல்யூவான போய்க்கிருக்கு இந்த ஏரியாவில். ரேட்டு இப்போ ஒரு சென்ட்டுக்கு 38,000 கேட்குறாரு. நேரில் வந்து பேசினா ரேட்டு கம்மியான பேச முடியும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நேரில் வாங்க, உட்காந்து ஸ்ட்ரெயிட்டு ஓனர் முடிஞ்சளவு ரேட்டு கம்மி பண்ணி பேசி முடிச்சு தர்றோம். தரமான லேண்டு. தரையும் உங்களுக்கு சூப்பர் தர. ப்ராப்பராக இருக்குது மரம் எல்லாமே. நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம்.